ஏய் தினேஷ் என்ன பண்றா? ஏய் தினேஷ் வருதுடா டேய், ஏய் வருதுடா டேய். ஏய் அவங்க அப்பா அம்மா வந்து அதெல்லாம் திட்டு போறாங்க. அப்புறம் lots of elements of Bharatanatyam, Kathak, and a little bit of contemporary. போலாமா? சாமி உங்களோட கையில கூட்டு போலாம் கேக்கல. ஏய் தினேஷ் என்ன பண்றா? ஏய் தினேஷ் வருதுடா டேய், ஏய் வருதுடா டேய். ஏய் தினேஷ் இப்படியே வாடா. ஏய் தினேஷ் இப்படியே வா. தினேஷ எங்கே போகிறப்ப? போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தானே? அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும்னு நினைக்கிறேன். வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனோம். இப்போ அவங்க அப்பா கோயிலுக்கு போகிறோமா, சிவன் கோயிலுக்கு. இன்னைக்கு என்ன நாள் சொல்கிறா? நேற்று என்ன நாள்னு கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பான். இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டால் அவனுக்கு தெரியுமா? ஐயோ சரி, எப்போ எங்கே போயின்னுக்கிறப்பா? அது நான் கையில் வாட்டிருக்கேண்ணே. சவுண்டா பேசு. கிரிஞ்சி பண்றேனா? என்னடா எங்க போறேன்னு கேட்டது தப்பா? சொல்றா, எந்த கோவிலுக்கு போறோம் எதனா சொன்னா தானே தெரியும் எனக்கும். புரியல. மாசா இருக்க தினேஷ், நீ அப்படியே வாட்டர் கையில் ஒன்று எடுத்துனேன். சீனா நடந்து போகிற, சீனா நடந்து போகிற என்ன ஒன்று ஃபோன் தான். நான் நின்று எடுத்தா நல்லாயிருக்கும் வீடியோ. நானும் நடந்து வந்துட்டே இருக்கேண்ணா, ஷேக் ஆகுது. தம்பி ஒரு அளவுக்கு தான். இந்த மாதிரி ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி வீடு கட்டுது தினேஷ். எப்போ? நீ நல்ல நாள் தான். தினேஷ் அதுக்குள்ளே கோவில் வந்துட்டோமா? இதுதான் கோவிலேவா? கூட்டம் அதிகமாக இருக்கும் போல தினேஷ். ஓடு தினேஷ், இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடங்குது பேர், வாங்கிக்கிறே பாரு. ஜஸ்ட்டு 75 lakhs அப்படின்னு தான் போட்டுருந்தாங்க. ஏதோ ஒரு போர்டில் பார்த்தா. அடுத்த வாரம் வாங்குறியா? உனக்கு என்னப்பா
பேங்க்கில் வச்சிருப்ப வாங்குவ. வேறு லெவலுக்கு இது தினேஷ். இடமே நல்லா இருக்குது. அப்படியே நீ கார் வாங்கிட்டு வந்து இந்த சைடில் விட்டேன்னு வச்சுக்கேன், வேறு லெவலில் இருக்கும். உள்ளே போய் வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டம், நிறைய பேர் இருப்பாங்க. வா பார்த்துக்கலாம் யார் இருந்தாண்ணா. இங்கே பாரு தினேஷ், வேறு லெவலுக்கு இது அந்த வீடு. அந்த முன்னாடி இருக்க வீடு பாரு. வெளியிலனா தார் தானே அது போடு. இந்த மாதிரி உங்கள் வீடு கட்டிட்டு வெளியில் ஒரு தார் நிறுத்தினா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும்ல. நேராக போ வந்ததே இல்லை இங்கே. கோவிலை பார்த்துருக்கேன் நான் வந்ததில்லை. நான் வந்து விட்டு ஏற்றிட்டு போகிறோம். தமிழ் ஆளுங்கள் இல்லையா? தினேஷ் இங்கே செப்பல் கழட்டி விட்றாடி. அங்கே ஒரு செருப்பு இங்கே ஒரு செருப்பு. ஏன் கொஞ்சம் வலது காலை எடுத்து சொல்ல வரையா? டான்ஸ் ஆட போகிறாங்களா? பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஏன் தினேஷ் அப்போ நைட் இங்கே இருக்கலாமா? ஆமாண்டா டான்ஸ் ஆட போகிறாங்களா? இன்னும் கொஞ்சம் கிட்டி வா. பின்னாடி போனா இந்த பக்கமா? ஏய் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்களா டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்திரமுகி வந்துட போகிறாங்க தினேஷ். என்னடா எல்லாம் யாருமே தமிழ் இல்லையாடா? தமிழ்ன்றது யாருமே இல்லை போல இதுங்க. இப்போ தான் பேசுறது கேட்டேன், ஹிந்தியில் பேசுகிறாங்க. யாருமே தமிழில் பேசலையே. அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஆண்டியே தமிழில் பேச மாட்டாங்க. திருவண்ணாமலையில் போவாங்க கிரிவலம். மிச்ச ஊர்லாம் சொல்கிறேன். கிரிவலம் சுற்றுவாங்க அதில். போர் அடிச்சாலாம் கிளம்ப மாட்டேன். பௌர்ணமி இந்த மாதிரி மகா சிவராத்திரி வருஷ பிறப்பா இருக்குல்ல, பாட்டு போடுறாங்க. டே முன்னாடி போய்க்கலான்னு நினைக்கிறேன். முன்னாடி போனால் தான் அங்கே எதனா பரதநாட்டியம் எதனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற தினேஷ்? முன்னாடி போயிடலாமா? ஸ்டைலாக உட்காடுறான் தினேஷ். தினேஷ் ஸ்டைலாக உட்காடுற. எதுக்கு நீ எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியுது. ஆனால் உன்னை போய் நல்லவன் நினச்சின்னு இருக்காங்க நிறைய பேர். இந்த பக்கம் வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு கேட்டால் எதுக்கு தாங்கி போகிறதானே கூப்பிடுவாங்க. ரவி உன் ஃபேஸை காமி. ரொம்ப நேரம் அங்கேயே பார்த்துன்னு இருக்கேன். நீ முன்னாடி போகலாம்டா, பாட்டு பாடுறாங்கடா. போகலாமா? வா வா முன்னாடி அந்த சைடில் போய் உட்காருவோம். நல்லா இருக்கேன் ஒயிட் கலரில். கோவில் ராரே நீ வேற தினேஷ, நீ வந்து கோவிலுக்கு வந்துருக்கிறன்னு ஒரு ஞாபகமே இல்லை உனக்கு. அங்கங்கே என்னென்ன சாமி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தியா? அவ்வளோ நேரம் இருந்து என்னென்ன? பார்வதி கோயில் எங்கே இருக்கு? அதுவா? அது விநாயகர் கோயில் இல்லையாப்பா? ஏய் உள்ளேயும் விநாயகர் தானே இருக்காருங்க. முருகர் கோயிலா? முருகர் கோயில் அங்கே இருக்குது. அதுதான் பார்வதி கோயில்னு நினைக்கிறேன். அது அம்மன் கோவில் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் கோவிலுக்கு வந்துட்டு கோயிலில் எங்கெங்கே எந்தெந்த சாமி இருக்குன்னே தெரில.
அவங்க அப்பா அம்மா வந்து அதெல்லாம் திட்டு போகிறாங்க. அப்புறம் தினேஷ் 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 என்ன கோவில்? அப்போ என்ன சொன்னீங்க? பார்வதி கோவிலா? தினேஷ் என்ன பண்ணப்ப? ரவி அவன் என்ன பண்ணா? டான்ஸ் ஷோவா? தினேஷ் இந்த சாமி பேர் என்ன சொல்லுவாங்க? நவகிரகணமா? நவகிரகங்கள். ஏய் எத்தனை டைம் ஹேர் ஸ்டைலை மாற்றினே இருப்ப? தினேஷ் எதனா பேசிட்டு போடா. தினேஷ் சாமியை பார்த்துட்டு போடா. இங்கே வாடா சாமி. புரியல அது அவ்வளோதான். தினேஷ் கோவிலை சுற்றுறாங்கன்னா எங்கெங்கேயும் சுற்றுறான்டா அவன். கோயில் சாமி கும்பிட்டு அப்படியே போகிற. தினேஷ் நீ கேளுடா, நீ கேளு. எங்கே போகிறப்பா தம்பி? எங்கே போகிற? சாமி சாமி கும்பிட்டு தினேஷ் அப்படியே வரும். அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆட. தினேஷ் நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கலாமா? நீ தான்டா போக வேணான்னு சொன்னேன். உட்கார வாட போகலான்னு சொன்னே. உட்கார அப்படின்னு சொன்னேன் நீ தானே? எங்கே போகிற தினேஷ்? இப்படி சுற்றுறா? இங்கே இந்த சைடு போகணுண்டா. தம்பி அவங்க அப்பா வந்து அடிக்க போகிறாங்க. அப்புறம் ஏய் தினேஷ் யாரனா பாட்டு பாட கூப்பிட்றாங்க.
எனிபடி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போ நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே நிறைய. நான் எங்கடா டேய் அந்த For today evening, and we start with the kids' performances. Please, everybody, please be little soft and little silent. Lots of elements of Bharatanatyam, Kathak, and a little bit of contemporary.
போகலாமா? சாமி உங்களோட கையில் கூட்டு போகலாங்கீங்களே. தினேஷ் போதும் போகலாமா? எப்படி இருந்துச்சு டான்ஸ்லாம்? நல்லா இருக்கா? போகும்போது மணி அடிக்கக்கூடாது. போடலாம். திருநூறு எங்கன்னா இருக்கா? வா, அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வாடே போவோம். தினேஷ் வரையண்ணா லேட்டாக வரையா? முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தினேஷ் இனிமேல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துடலாம். நான் சொல்கிறேன். என்ன தினேஷ் சொல்கிற? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம்? இனிமேல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துடலாம். டெய்லியும் வரையா? நடந்து போயிட்டு நடந்து வருவான். முடிச்சு 8:30 மணிக்கு வருவான். ஒரு 9 மணி நேரம் இங்கே தான் இருப்பான். இனிமேல் நானும் தினேஷ் வரோம். சரி, எந்த செப்பல் பிடிக்குது வருது? போகிறதுக்கே மனசு இல்லையா? அது சொல்லவே இல்லையா?